ஏனுங்க எல்லாம் சௌக்கியம் தானுங்க. வீட்டுக்காரோட பர்த்டேக்கு செஞ்ச ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெசிபி இதோ உங்களுக்காக. இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, வீட்லயே வேற லெவல் ப்ரௌனி செஞ்சு அசத்திடலாங்க எல்லாத்தையும். பேஜ ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 3 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிட்டு, இது கூட கொஞ்சோண்டு கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட்டு போட்டு இதை நல்லா ஊற்றிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா மேலே வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். அப்போ தான் மேலே நல்லா ஃபஜ்ஜியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடிங்க. மேலெலாம் கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ப்ரௌனி ஐஸ்கிரீம் மாதிரியே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டுங்களா?